மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர்கள் வெற்றி பெறுவதில்லை. இது ஒரு சினிமா படத்துல வரக்கூடிய பாட்டு. இப்போ தமிழ்நாட்டுல 2026 நடந்த தேர்தல் முடிவுகளும் அப்படித்தான். 107 இடத்துல வெற்றி பெற்ற விஜய் புத்திசாலி இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி புத்திசாலியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்திசாலி நடத்திக்கிட்டு இருந்தவங்க, அவங்களும் வெற்றி பெறவில்லை. இப்போ ஒரு பழமொழி, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர்கள் வெற்றி பெற்றது இல்லை. இப்போ ரெண்டு கட்சியும் மாறி மாறி காசு கொடுத்தது. திராவிட கட்சிகள் ரெண்டும் தான் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைச்சது. ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபாய். அப்ப 234 தொகுதிக்கு எத்தனை கோடின்னு கணக்கு போட்டு பாருங்க. இத்தனை கோடியை வாரி இறைத்தும் அவர்களால் குறிப்பிட்ட இலக்கை எட்டி பிடிக்க முடியவில்லை. விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டு. கரூர்ல செத்தான், கொண்டாட்டி கூட வச்சிருக்கல, பிள்ளை மயனை முடுக்கி விட்டுட்டான், அப்பனை முடுக்கி விட்டுட்டான், ஆத்தாள முடுக்கி விட்டுட்டான், இப்படி போன பக்கம் அவன் எங்க போனாங்கல்லக்கா சாவு விழுவுது, இப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுக்கு மத்தியில விஜய்ங்கிற ஒரு சாதாரண சினிமா நடிகர் ஜெயிச்சு வர்றான்னு சொன்னா அது அவருக்கு நல்ல நேரம் தான். அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, சுக்கரன் உச்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உச்சத்தில் இருக்குது. இருந்தாலும் 118 இடம் வாங்கி மெஜாரிட்டி கிடைக்காத மக்கள் அவங்களுக்கு ஓட்டை விட்டுட்டாங்க. இப்போ 118 இடம் கிடைச்சிருந்தா விஜய் மன மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார். ஆனால் அப்ப 107 இடம் உன்னை கழிச்சுட்டா 106 இடம் தான் விஜய் கிட்டப்ப கைவசம் இருக்குது. மீதி இன்னும் 12 பேர் சப்போர்ட் பண்ணாதான், ஆதரவு கொடுத்தாதான் விஜய் ஆட்சி அமைக்க முடியும். பாமகவுல கூட்டணி சேர்த்துறோம், காங்கிரஸ கூட்டணி சேர்த்தோம்னு சொன்னா காங்கிரஸ்ல 5 பேர், பாமக 9 பேர். அப்படி போனாலும் கூட்டணிக்கு பத்தாது. மொத்தம் 12 பேர் வேணும். மீதி அப்பவுமே ஒரு 4 பேர் 5 பேர் இழுபறி நிலைமையில தான் இருக்குது. இப்ப பாமக கூட்டணி சேருமா அப்படின்னா சேர்றதுக்கு வாய்ப்பு குறைவாத்தான் இருக்கும். அதே சமயத்துல காங்கிரஸ் கூட்டணி சேருமான்னு சொன்னாலும் அதுவும் வாய்ப்பு குறைவாத்தான் இருக்கும். ஆனால் ராகுல் காந்திக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உடன்பாடு இல்லாத காரணத்தினால் பிரச்சாரத்துக்கு வரலன்னு சொல்றாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் 5 இடத்துல ஜெயிச்சது. குறிப்பா பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்துல 3 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. எப்பவுமே காங்கிரஸுடைய கோட்டை அங்கேயாத்தான் இருக்கும். ஆனா அங்க 3 தொகுதியில கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது. இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்க போனோம்னாக்கா தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்தில் விஜய் முதல் அமைச்சர் பதவியில் அரியணை ஏறுவாரா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியா இருக்குது. இன்னும் 2 நாள் கவர்னர் கேட்பார், அழைப்பு கொடுப்பாங்க, நீங்க மந்திரி சேவை அமைக்கிறதுக்கு வாங்க அப்படிம்பாங்க. அப்ப அமைக்கிறதுக்கு அதிக பெரும்பான்மை பெற்ற காரணத்துக்காக அழைப்பு விடுத்தாலும் 118 பேர் ஆதரவு வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல விஜய்க்கு 118 என்பது இல்லை தற்சமயம். ஆனால் திராவிட கட்சிகள் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணியை வீழ்த்தி விடலாம். 2 திராவிட கழகம், 2 திராவிட கட்சியும் சேரணும். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்ததுனாக்கா அப்ப அவங்களுக்கு 127 இடம் கிடைக்கும். டிவிகேக்கு 106 இடம் தான். 107 இடம் வச்சா கூட அவர்னால ஆட்சி அமைக்க முடியாது. கெட்டவன் கிட்டலின் ராஜயோகம்னு யாருன்னு சொல்லுவான். அந்த மாதிரி திமுகவும் கட்டவனம் தான், அண்ணா திமுகவும் கட்டவனம் தான். 2 கெட்டவனும் ஒண்ணு சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு யோகி அடிபட்டு போயிடுவான். இப்ப இந்த 2 கெட்டவர்களும் ஒண்ணு சேருவார்களா என்பதுதான். இதுக்கு யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணணும். திமுக அதிக கூட்டணி ஜெயிச்சிருக்கான்னு நீ முதலமைச்சர் பதவி எடுத்துக்க. அண்ணா திமுக 54 இடம் 3 இடத்துலதான் வந்திருக்க, அதனால எனக்கு நான் துணை முதல்வர் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படி கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் திராவிட கட்சி 2 ஒண்ணு சேர்ந்ததுன்னா ஏழை ஜாதி சினிமாவில வந்த மாதிரி நீ 5 வருஷம் ஆட்சியாளர், நான் 5 வருஷம் ஆட்சியாளரன், புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி புதிதாக வந்த தமிழக வெற்றி கலைந்து தூக்கி கட்டாச்சிடலாம். ஆனா இதுக்கு தூது போகணும். யாருகிட்ட தூது போகணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூது போகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தூது போகணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட கொஞ்சம் எஸ்ஐவெல்லாம் அதிகமான சீட்டு வச்சிருக்கிறப்ப கொஞ்சம் கித்தாப்புல இருக்கலாம். ஆனா எடப்பாடியார் ஏற்கனவே இருக்கிறவங்கள அனுசரிச்சு ஒத்து போய் இருந்தோம்னாக்க எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறதுக்கு சண்டை வந்திருக்கலாம். இப்போ கொங்கு மாவட்டத்துல எடப்பாடிக்கு மொத்தமே ஒரு 18 சீட் தான் கிடைச்சது. போன தடவை 48 சீட்டு, 45 சீட்ல இல்ல. ஏதோ தமிழகம் முழுவதும் அங்க 2 இங்க 2 சேர்த்துதான் ஒரு 47 இடம் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா சேலத்துல எடப்பாடியினுடைய கோட்டையை நிரூபிச்சுட்டாரு, 7 சீட்டு வந்திருக்குது. கோயம்புத்தூர்ல அப்படியெல்லாம் ஒரே ஒரு சீட்டு தான். அப்படி கொங்கு மண்டலத்துல பாக்குறப்போ ஈரோட்ல 8 தொகுதியில 5 தொகுதி தாவேக்கா வந்துருச்சு, 3 தொகுதி தான் அதிமுக வந்திருக்குது. அது பெருந்துறை,
பவானி, அந்தியூர் அப்படியே பெருந்துறை, அதுக்கு அடுத்து பவானி, அதுக்கு அடுத்து அந்தியூர், இந்த பெல்ட் ரெட்டலைக்கு வந்துருச்சு. ஆனா தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப அதிமுக வீழ்ச்சி. போன தடவை ஓபிஎஸ் தவிர்த்து 67 பேர் இருந்தாங்க, இப்ப 47 பேர் தான் இருக்கிறான். அப்ப 20 பேர் அவுட். அந்த 20 பேர் எங்க அவுட் ஆனா? கொங்கு மண்டலத்துலதான் அவுட் ஆனா. 20 பேரும் கொங்கு மண்டலத்துல அவுட் ஆனாங்க. இப்ப 18 சீட்டு 20 சேர்த்தா 38 சீட்டு வந்திருக்கணும். ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதனால எடப்பாடிக்கு கொங்கு மண்டலம் கை கொடுக்கவில்லை. அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொங்கு மண்டலம் ஒன்னாடப்பட்ட கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரனே திருச்செங்கோட்டு தொகுதியில அருண்ராஜ் கிட்ட பலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போனார். போன தடவை அவர் ஒரு 1600 700 ஓட்டு வித்தியாசத்துல தான் கொங்கு ஈஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி ஜெயிச்சான. இந்த தடவை அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் தோற்கடிக்கப்பட்டார், மு.க.ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார். இது எல்லாம் போச்சுங்க, கிடக்கிறதெல்லாம் கிடக்குதுங்க, கிளவி தூக்கி மனையில வைங்க அப்படிங்கிற பழமொழிக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு திராவிட கட்சியும் ஒண்ணு சேர்ந்து தார்மீக அடிப்படையில் நாங்கள் ஒருத்தர் ஆதரவு கொடுக்கிறோம், ஒருத்தர் ஆட்சியில் உட்காருங்கன்னு சொன்னா ஆட்சி மந்திரி பதவி வேண்டான்னு ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் ஆதரவு கொடுக்கிறோம் சொன்னாக்கா திராவிட கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. என்னதான் டிவிக்கே 107 இடம் ஜெயிச்சிருந்தாலும், விஜய் ஒரு இடத்த ராஜினாமா பண்ணப்ப 106 ஜெயிச்சிருந்தாலும், இவங்க 2 பேரும் சேர்றப்ப 127 தொகுதிகள். 2 திராவிட கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும். 2 திராவிட கட்சிகளும் திமுகவாட்டும் அதிமுகவாட்டும் 2 பேரும் உள்ளார்ந்த ஆலோசிச்சு இப்ப புதுசா வரணும், அரசியல் இருந்து முடுக்கணும் அப்படின்னு சொன்னாதான் திராவிட கட்சி பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடிச்சது அர்த்தம். இல்லைன்னு சொன்னா பெரியார் யாருக்கு போயிட்டாருன்னு அர்த்தம்? பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு போயிட்டாருன்னு அர்த்தம். பெரியார் உங்களோட இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பெரியாரை நாங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த வேறுபாடு பார்க்காம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும். மத்தியஸ்தர் யாரோ ஒருத்தர் அனுப்பி 2 பேர் பேசினா ஒரே நாள் ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு சொன்னா, எப்பவுமே மத்தியஸ்தம் பண்றது பிஜேபி தான். அவங்கதான் டெல்லிக்கு ராஜா, அவங்கதான் மத்தியஸ்தம் பண்ணணும். அவங்க ஒரு 5 சீட்டு 6 சீட்டு இருந்ததுன்னா கூட தவேகாவோட ஒண்ணு சேர்ந்து மகாராஷ்டிராவில் அந்த கட்சி முடிச்சு கட்டுன மாதிரி தவேகா முடிச்சு கட்டுறதுக்கு போவாங்க. ஆனா அவங்க ஒண்ணு கண்ணே கண்ணு ஊட்டி குளூர்ல நடுங்கிட்டு வேணா ஓட்ட போட்டாங்க. அதனால அங்க நீலகிரி தொகுதியில தவேகா ஜெயிச்சிருக்குது. போன தடையாவது 4 தொகுதி ஜெயிச்சிருந்த ஒரே தொகுதி ஜெயிச்சது. இதுல இருந்து பார்க்க போனால் என்ன தெரிந்தது? எங்க போய் கூட்டணி வச்சாலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுங்கிறத தமிழக மக்கள் எடுத்து நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு மதவாத கட்சி தமிழ்நாட்டுல வேலை இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. தமிழக வெற்றி கழக மதவாத கட்சி இல்ல, எல்லா மதமும் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் 5 படத்தை அல்லையில வச்சுக்கிட்டு பெரியாரை வச்சிருக்கிறான், காமராஜ் வச்சிருக்கிறான், அம்பேத்கரை வச்சிருக்கிறாங்க. இப்படி வேலி நாச்சியார் இந்த மாதிரி அவங்க வச்சுக்கிட்டு நாங்க எல்லா மதமும் சம்மதம் ஒன்றே குலன் ஒருவனே தேவன்கிற பாலிசியில் அடிச்சதுனாலதான் அவங்களுக்கு இத்தனை ஓட்டு. விஜய் எத்தனை தவறு செய்தாலும் சரி, விஜய் எத்தனை தவறு செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம் என்று மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா, இதுல மக்கள் புத்திசாலியா விஜய் புத்திசாலியா, இல்ல மக்கள் முட்டாளா விஜய் முட்டாளா, இது என்னங்கிறத இந்த 2 திராவிட கட்சியும் ஒண்ணு சேர்றதுல தான் இருக்குது. இப்ப எப்படி 1989 அதிமுக பிளவு வட்டம் காட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்த மாதிரி இப்ப 2 திராவிட கட்சியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துல ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு முடியாது. மீண்டும் 2031 ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்துல எத்தனை பேர் உள்பூச்சல வெளியே காணாத போயிடுவாங்க. என்னதான் இழுத்து பிடிச்சாலும் 5 வருஷத்துக்கு இழுத்து பிடிக்க முடியாது. அப்படியே மீறி விஜய் ஆட்சி அமைச்சாலும் இருக்கக்கூடிய 10 லட்சம் கோடி கடனுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவரும் இலவசங்களை அள்ளி வீசி இருக்கிறார். எல்லாத்துக்கும் வீடு கொடுக்குறேன், தாய்மாமி சீர் கொடுக்குறேன், நகை கொடுக்குறேன், வீடு கட்டி தரேன்னு, காரு வாங்கி தரேன்னு அவர்களும் வாக்குறுதியை அள்ளி வீசி இருக்கிறாங்க. அள்ளி வீசினாலும் கஜானா காலியா இருக்கிறப்ப அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு தற்சமய முடியாத சூழ்நிலை தான் விஜய் இருப்பார். எப்படி இருந்தாலும் 2 திராவிட கட்சிகளும் மனக்கசப்பை மறந்து தார்மீக அடிப்படையில் வெளியே இருந்த ஒரு திராவிட கட்சி ஆதரவு கொடுத்தால் ஒரு திராவிட கட்சி ஆளுங்கட்சியாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா வந்தாலும் முடிக்கொட்டலாம். இதை 2 கட்சியை சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.